ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஸியான சண்டே விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாகவே சண்டே அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து பிளான் பண்ணுவோம். ஏன்னா ரெகுலராக சீக்கிரம் எழுந்திரிக்கிறத விட சண்டே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்போம். அப்படின்றதுனால இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இடியாப்பம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கூட கொஞ்சமாக சால்ட் அண்ட் கோகனட் ஆயிலும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கோகனட் ஆயில் ஆட் பண்ணி இடியாப்பம் செய்கிறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறோம். அண்ட் முக்கியமாக இடியாப்பம் நல்லா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்லா பூ போல் சாஃப்டாக வரணும் அப்படின்னா நம்ம நல்லா ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு நல்லா புளியிறப்போ இடியாப்பம் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவும் வந்து இடியாப்பம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நைட் டைமில் டின்னருக்கு மேண்டேட்ரியாக இட்லி இல்லை தோசை தான் இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். சில நாள் வந்து கூழ், கம்பு கூழ், ராகி கூழ் இருக்கும். சில நாள் வந்து இடியாப்பம் இருக்கும். சில நாள் வந்து பார்த்திங்கன்னா ராகி பூரி அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் மில்லட்ஸ் வச்சு தான் செய்ய ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான், நம்மளோட இடியாப்பம் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாகவுமே கொஞ்சமாக கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. நான் இன்றைக்கி இடியாப்பம் பிளேட்டில் தான் வந்து இடியாப்பம் செய்ய போகிறேன். ஸோ இந்த கட்டை தான் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு இடியாப்பம் வந்து மேக் பண்ணிடலாம். நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணனால நம்ம ரொம்ப ஈஸியாகவே இந்த கட்டையில் வந்து நம்ம இடியாப்பம் செஞ்சிடலாம். இல்லைன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி இடியாப்பம் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம கடைங்களெல்லாம் போயிட்டு இந்த ரெடிமேட் இடியாப்பம் பேக்கெட் வாங்கிட்டு வந்தோம்னு வைங்களேன், அதில் கொஞ்சம் தான் இடியாப்பம் இருக்கும். அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையாகவே இருக்கும். கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணோன்னா சூப்பர் அண்ட் சாஃப்டான இடியாப்பம் வந்து வீட்டிலே அழகாக நம்ம வந்து செஞ்சிடலாம். இந்த இடியாப்பம் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 5 பிளேட் இருக்கும். ஸோ நம்ம ஒரு 2 வாட்டி இடியாப்பம் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னாலே போதும். இப்போ டக்குன்னு வந்து நமக்கு ஒர்க் வந்து முடிச்சிடும். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடியாப்பம் பிளேட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எதை எப்படி வைக்கிறதுன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் வந்து தடுமாற்றமாக இருந்துச்சு. பட் இந்த பிளேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இதுலேயுமே வந்துட்டு தட்டு இட்லி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக தட்டு இட்லிக்கு வேறு பிளேட் தான். பட் நான் இதுலேயுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ரெகுலர் இட்லியை விட ரொம்பவே ஃப்ளஃபியாகவும் வந்து வந்துருந்துச்சு. இப்போது இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த இடியாப்பம் பிளேட்டையும் வச்சு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக பூ போலான இடியாப்பம் வந்து நமக்கு ரெடியாகி வந்துடும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இடியாப்பமும் தேங்காய் பாலமும் செஞ்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி தோப்புக்கு தான் வந்து போயிருந்தோம். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாங்காய் வந்து காய்ச்சிருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு கொஞ்சமாக மாங்காய் பொறிச்சு ஊறுகாய் போடுறதுக்காக எடுத்துகிட்டு மீதி மாங்காவை அங்கே தோப்பில் இருக்கிறவங்களுக்கும் அங்கே நேபரில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணியாச்சு. இந்த மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தோன்னாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ புளிப்பாக இருக்கும். இதில் ஊறுகாய் செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் செய்கிறப்ப அந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்ம தோப்பு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாகலிங்கம் மரமும் இருக்குது. அந்த மரம் கிட்ட போகிறப்ப அப்படியே கமகமன்னு அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த பூவில் வர ஃப்ராக்னன்ஸ் அவ்வளோ மைண்டுக்கு வந்து ப்ளீஸிங்காகவுமே இருக்கும். நிறைய பூ வந்து பூத்துருந்துச்சு. நானுமே அதுலேருந்து ஒரு 2 பூ பறித்து காரில் வச்சுருந்தேன். நல்ல ஒரு கார் ஃப்ரெஷ்னர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. தோப்புக்கு போயிட்டு வரப்பே நான் கடையிலேருந்து முழு கோதுமை, அதாவது சம்பா கோதுமையும் வாங்கிட்டு வந்துட்டேன். 1 kg ஆஃப் சம்பா கோதுமை வந்து 65 rupees. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு 1, 2 வந்து அடித்து வச்சுக்கலாம். மத்தியானம் வந்து ரைஸுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த கோதுமையை வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். இது வந்து சாம்பார், புளிக்குழம்பு கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உப்புமா, கஞ்சி எல்லாமே கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம நாளையிலேருந்து ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம்.
சீக்கிரமே குறைஞ்ச நாளில் நம்ம வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த கோதுமை இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம டயட்டில் இருக்கிறப்போ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து இந்த முழு கோதுமை எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம். நிறைய குவான்டிட்டி எடுக்காமல் கொஞ்சம் குவான்டிட்டியாக வந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய நேரம் ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கஞ்சியோ இல்லை உப்புமாவோ இல்லை வேக வச்சு கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஈவன் டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இதை எடுத்துக்கலாம். சுகர் லெவலை குறைக்கவே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி ஆஃப்டர்நூனும் வந்து டிஃபனாகவே செஞ்சிடலான்னு பிளான் பண்ணி ஆப்பம் தான் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் தேங்காய் பால் தான். எனக்கு மட்டும் நம்ம நாளையிலேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறோமே, இன்றைக்கி ஒரு நாளைக்கு முட்டை சாப்பிட்டுக்கலான்ட்டு எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக நான் ஒரு முட்டை ஆப்பம் வந்து போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து முட்டை ஆப்பம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எக்கு ஆப்பம் தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். ஒரு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணிட்டு ஆப்பத்து மேலே நான் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆயிலுக்கு பதிலாக கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி எக் ஆப்பம் செஞ்சோன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். பட் கேலரிஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் தான். பட் நாளையிலேருந்து எப்படி இருந்தாலும் நம்ம உப்பு சப்பு இல்லாமல் டயட்டில் தானே இருக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக எக் ஆப்பம் தான் செஞ்சுருந்தேன். பார்க்குறப்பே தெரியும் நல்லா சூப்பராக வந்து எக் ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் தான். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள் பேஸ்கெட்டில் வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணோம்னா டக்குன்னு நம்ம மார்னிங் எழுந்து ஹரிபரியாக சமைக்கிறப்போ என்ன காய் இருக்குன்னே தெரிய மாட்டுது. அது இல்லாமல் ஒரு ஆர்கனைஸ்டாகவே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ இந்த மாதிரி 2 பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 2 பாக்ஸ்னால் 6 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம 6 டேஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கி நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லியாக நம்ம சண்டே அன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ வீக்லி 6 டேஸ்க்கான மீல் பிளானிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இந்த பாக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். நல்லா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து மெயின்டைன் ஆகுது. நானுமே ரொம்ப நாளாக வந்து இந்த வெஜிடபிள் பேக்கு, அப்புறம் வந்து இந்த காட்டன் பேக், அப்புறம் டிஷ்யூ பேப்பர்ஸ் ரோல் பண்ணியெல்லாம் வச்சு கூட நான் மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் வெஜிடபிள்ஸ் சீக்கிரமாகவே வந்து கெட்டு போகிற மாதிரி ஆகிடுது. ஆனால் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறப்ப ரொம்ப நிறைய நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்லேயே 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது ரொம்பவே ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸ்னே சொல்லலாம். நம்ம வந்து கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகளும் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கொள்ளு, பச்சை பயிறு, கொண்டக்கடலை இந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பொடி வகைகள் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் யூனிட்டில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து யூஸ் ஆகாது. ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். இது 100 சம்திங் தான், எனக்கு கரெக்டான ப்ரைஸ் தெரியலை. ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து. அண்ட் இதில் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் டைப்பில் வந்து மூடியும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அசஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ்வலாகவே வந்து அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன். ஸோ வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து அவங்களோட டயட்டில் கொண்டக்கடலை, பச்சை பயிர், ராஜ்மாலாம் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. அதுவும் ஏஜ் ஆக ஆக கண்டிப்பாக ப்ரோட்டீன் டயட் வந்து நிறையா அவங்கெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றதுனால நான் அதிகமாக அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் அந்த பாக்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பாக்ஸ்ன்னு தான் சொல்லணும். நான் வந்து பார்த்திங்கன்னா கேரி பேக்கு அண்ட் முன்னையே சொன்ன மாதிரி வெஜிடபிள் பேக்லலாம் கருவேப்பில், கொத்தமல்லி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஒரு 4 நாள் கூட தாங்காது, அப்படியே கெட்டு போனாப்புல ஆகிடும். நானுமே யூடியூப்பில் தான் இது பார்த்தேன் இந்த பாக்ஸ் பற்றி. இதில் அடியில் வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்கனால எக்ஸஸ் ஆனால் வாட்டரில் மாய்ஸ்சர் இருந்தால் கூட அந்த ட்ரே வந்து அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ இதில் கருவேப்பில், கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ நிறைய நாளைக்கு அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து மெயின்டைன் ஆகுது. அண்ட் இது மேலே டிஷ்யூ பேப்பருமே நம்ம லைன் பண்ணி வச்சோம்னா இன்னுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். எனக்கு வாங்கின பாக்ஸஸ்லேயே இந்த பாக்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் நான் வாங்கின எல்லா பாக்ஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான பாக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்பவுமே
ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருந்துச்சு. அண்ட் நமக்கு டக்குன்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியுது. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் அப்படின்றதுனால. ஸோ எந்த வெஜிடபிள்ஸுமே வந்து கெட்டு போகாமல் நம்ம பார்த்துக்கலாம், டக்குன்னு எடுத்து குக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஈஸி அக்சஸான பாக்ஸஸாக இருந்துச்சு. இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தது. ஸோ அதையும் கையோடு எடுத்து இந்த பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு வந்து கருவேப்பிலை பொடி அந்த மாதிரி எதாவது செய்யலாம் அப்படின்றதுக்காக. கடைகளில் வாங்குறத விட நானும் பார்த்துட்டேங்க. நம்ம வீட்டில் பறிக்கிற அந்த கருவேப்பிலை ஆகட்டும், இல்லை கொத்தமல்லி ஆகட்டும், இல்லை புதினா ஆகட்டும், அதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். கடைகளில் வாங்குகிற புதினாவை விட நம்ம வீட்டிலே புதினா செடியிலேருந்து பறிக்கிற புதினா அவ்வளோ வாசமாக இருக்குது. அண்ட் வரப்பே கொஞ்சம் வந்து தீர்ந்து போன க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையுமே கையோடு எடுத்து க்ராசரி யூனிட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அதையுமே எடுத்து வச்சிட்ருந்தேன். நம்ம க்ராசரி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு பேஸ்கெட்டில் நம்ம ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தீருதுன்னா ஃபஸ்ட்டு இந்த பேஸ்கெட் தான் நான் வந்து செக் பண்ணுவேன், ஏதாச்சும் இருக்கா, ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் மில்லட்ஸ்க்காக ஒரு பேஸ்கெட், உப்பு சர்க்கரைக்காக ஒரு பேஸ்கெட், அப்புறம் வந்து மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, அந்த மைதா மாவு, அப்புறம் கோதுமை மாவு அதுக்காக ஒரு பேஸ்கெட். ஸோ மாவுனா ஒரு தனி பேஸ்கெட், பொடி வகைகளுக்கு ஒரு தனி பேஸ்கெட், மில்லட்டுக்கு ஒரு தனி பேஸ்கெட்டுன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் நமக்கு அசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. மார்னிங் தோப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொள்ளு வந்து ஊற போட்டு வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கொள்ளு மாவு தான் வந்து நான் அரைக்க போகிறேன். இப்போ நைட் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு மார்னிங் வந்து கொள்ளு இட்லி இல்லை கொள்ளு தோசை வந்து செய்யலாம். ஈவன் கொள்ளு பணியாரம் கூட செய்யலாம். கொள்ளு பணியாரம் செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வெயிட் ரிடக்ஷனில் இருக்கோம் அப்படின்னா கொள்ளு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். கொள்ளு இட்லி இல்லை கொள்ளு தோசை, கொள்ளு சுண்டல், கொள்ளு ரசம், இல்லைன்னா கொள்ளு வந்து கொள்ளு பருப்பு வந்து கடைஞ்சி வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லை வெறும் உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் ரிடக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கொள்ளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போன் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கொள்ளு வந்து நம்ம டயட்டில் ஆட் பண்ணிக்கிறது வந்து வெயிட் ரிடக்ஷனுக்காக மட்டும் இல்லாமல் ஈவன் ரெகுலராகவே வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து கொள்ளு வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஃபஸ்ட் லைட்டாக கொரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஸ்லைட் கொரப்பான நம்ம தோசை மாவு இட்லி மாவு பதத்துக்கு வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஜார் இப்போ நான் அரைச்சேன் பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம மாவு ஐட்டம்லாம் அரைக்கக்கூடாதான். நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் குவான்டிட்டி மாவெல்லாம் வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிடுவேன். ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா மிக்ஸி வந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த ரிப்பேர் பண்ண கடையில் அந்த அண்ணன் சொன்னாங்க, இந்த ஜாரில் வந்து அரைக்காதீங்க மாவெல்லாம், இன்னொரு பெரிய ஜார் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து மாவெல்லாம் அரைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நம்ம சின்ன அமௌண்ட்டாக அதாவது சட்னி அந்த மாதிரியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனா தான் இந்த ஜார் யூஸ் பண்ணணுமா. மாவெல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா நமக்கு மிக்ஸி வாங்குறப்பே ஒரு பெரிய ஜார் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு ஜார் வந்து போயிடுச்சு. அது புகை போய் வீணாக போயிடுச்சு. நான் இது ஒரு புது ஜார் தான் இப்போ வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ கொள்ளு மாவோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஓவர் நைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆயிரும். நாளைக்கு மார்னிங் கொள்ளு இட்லி வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். ஈவினிங் வந்து எல்லாருக்குமே வந்து டீ மேண்டேட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா டீ தான் வந்து எடுத்துப்போம் ஈவினிங் டைமில். ஸோ எல்லாருக்குமே வந்து டீ தான் வந்து போட்டுட்ருந்தேன். அதுவும் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால சண்டே ஈவினிங் வந்து ஏதாச்சும் ஒரு மூவி பார்ப்போம். அதாவது 2000ல் வந்த மூவிக்கெல்லாம் கூட நாங்கள் இப்போ தான் புதுசாக வந்த மாதிரி வந்து பார்ப்போம். ஸோ ஏதாவது ஒரு மூவி ஆன் பண்ணிட்டு, அதாவது மூவி வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர், நாங்கள் ஒன்றா உட்காந்து பார்க்குறோம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுதான் வந்து முக்கியம் அந்த இடத்துல. ஸோ ஏதாவது ஒரு மூவியை பார்த்துட்டு அது பாட்டில் ஓடிட்டுருக்கோம், நாங்கள் பாட்டில் பேசிகிட்டு தான் இருப்போம். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சமாக டீயும் மேக் பண்ணிவிட்டு இந்த சைட் பாப்கார்னும் வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன்.
அண்ட் டயட்டில் இருக்கிறவங்க பாப்கார்ன் வந்து நிறையா எடுத்துக்கலாமா. நான் நினச்சேன் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டா இன்னும் வெயிட் போடும் அப்படின்ட்டு. ஆனால் டயட்டில் இருக்கிறவங்க வந்து ஃபேட் ஃப்ரீ பாப்கார்ன் இருக்குமா, அது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ், டயட்டீஷியன்ஸே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பாப்கார்ன் சாப்பிட்டோன்னா நமக்கு நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நமக்கு டக்குன்னு வந்து பசி எடுக்காது. அதனால் ஸ்நாக்காக வந்து நம்ம வந்து பாப்கார்ன் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் நான் இன்றைக்கி மேக் பண்ணது பட்டர் பாப்கார்ன் தான். ஸோ பாப்கார்னும் மேக் பண்ணியாச்சு. போயிட்டு ஒரு மூவியும் போட்டுட்டு ரிலாக்ஸ்டாக சண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. கொஞ்சம் பிஸியாகவும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் தான் வந்து இன்றைக்கி போணுச்சு. உங்களோட சண்டே வந்து எப்படி போணுச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.